டெகா இண்டஸ்ட்ரீஸ் டிசம்பர் 2021 ஐபிஓ கண்ட இந்த நிறுவனமானது லிஸ்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹600 பக்கம் இருந்தது. 2021 இருந்து 3 ஆண்டுகளுக்குள் 3 மடங்குக்கும் மேல் வளர்ந்து 2000 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ சமீபத்தில் டிசம்பர் முடியும் போது இப்போ நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட 25 விழுக்காடு இறங்கி டிசம்பர் 2024 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1500 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதற்கான காரணம் என்ன, இந்த நிறுவனம் வந்துட்டு என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் என்ன, இவங்களுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன் என்ன, இதெல்லாம் தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம். வணக்கம், இது அபிஷ் சேனல். இந்த காணொலியும் கூட நம்மளுடைய கட்டண உறுப்பினர்கள் இருக்காங்களே, ₹29 கட்டி கட்டண உறுப்பினராக இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்டதற்கு இணங்கி அவங்க கேட்டதுக்காக தான் இந்த நிறுவனத்துடைய ஆராய்ச்சியும் நம்ம பார்க்குறோம். நீங்கள் விரும்பும் நிறுவனங்களையும் பார்க்கணும்னா எப்படி நம்மளுடைய சேனலில் வந்து கட்டண உறுப்பினராக மாறுவது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு காணொலி. இப்போ நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது. ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம். நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் ₹29 எடுப்பாங்க. எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஜாயின் சேர முடியல, பல காரணங்கள் இருக்குது, கிரெடிட் கார்டு சரி இல்லை, இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும். ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும். ₹40 மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை, நாட்டுக்கு நாடு மாறுபடும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம். சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க, அவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த 2 வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும். டெகா இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிரிட்டிக்கல் டு ஆப்பரேட் என்று சொல்லக்கூடிய இந்த பொருட்கள், இந்த உபகரணங்கள், கருவிகள் இல்லைன்னா அதனுடைய ப்ரொடக்ஷனே பாதிக்கும். எதனுடைய ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனிங், மினரல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, ரயில்வேஸில், அப்புறம் வந்துட்டு பவர் பிளான்ட்ஸ், இதிலெல்லாம் அது மாதிரி பயன்படுத்தக்கூடிய சில உபகரணங்கள் வந்துட்டு உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. அதை தாண்டி மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மொத்தமான அந்த இயந்திரமும் உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அந்த கன்சியூமபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உபகரணங்களில் தான் அவங்களுடைய மெயினான ஃபோக்கஸ் இருக்குது. இது என்ன மாதிரியான உபகரணங்கள், என்ன வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரலாறு பார்த்துட்டோம்னா அது தெளிவாக நமக்கு புரிந்துவிடும். இந்த நிறுவனம் 1976 பார்த்தீங்கன்னா ஸ்கேகா என்று சொல்லக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்தோட சேர்ந்து தான் அவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக உருவாக்குறாங்க. அப்புறம் முதல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இவங்களுக்குன்னு சொல்லி கல்யாணி அப்படின்னு கொல்கத்தாவில், வெஸ்ட் பெங்காலில் வந்துட்டு உருவாக்குறாங்க. அதற்கப்புறம் ஹாஷ் அப்படிங்கிற நிறுவனம், இவங்க வந்து கன்வேயர் பெல்ட் செய்யக்கூடிய நிறுவனம். ஸோ இப்போவே நம்ம வந்துட்டு அந்த என்னென்ன பொருள் பார்க்குறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே வந்துட்டோம். 1985 இது நடக்குது. பின்னர் 2006 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெருக் எக்யூப்மெண்ட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தோட இவங்க அக்யூர் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் 2011 லோசுஜன் அப்படிங்கிற ஆஸ்திரேலிய நிறுவனத்தையும், ஆக்கோட்டக் எஸ் என்று சொல்லக்கூடிய சிலியில் இருக்கக்கூடிய நிறுவனம், சிலி என்று தென் அமெரிக்கா அந்த நிறுவனத்தையும் வந்துட்டு இவங்க அக்வயர் பண்றாங்க. 2021 என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் லிஸ்ட் ஆகிறாங்க. 2023 டெகா வந்து மெக்னாலி மினரல்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தையும் வந்துட்டு அக்வயர் பண்றாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வளர்ச்சி இல்லை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்க வந்துட்டு புதுசாக ஆராய்ச்சி செஞ்சு செய்யாமல் இருக்கக்கூடிய நிறுவனங்களை அக்வயர் பண்ணிட்டு இந்த பிஸ்னஸில் எந்த நிறுவனங்கள்லாம் வந்துட்டு நல்லா போயிட்டு இருக்காங்க, இதில் வந்துட்டு எந்த கிளாஸ் ஸ்கோப் இருக்குங்கிறத பார்த்து அப்படியே அக்வயர் பண்ணுறது இவங்களுடைய ஒரு அப்ரோச்சாகவே இருந்து வந்திருக்கிறது. அப்படிங்கும்போது என்ன இவங்களுடைய பொருட்கள், இவங்களுடைய ஃபேக்ட்ரிஸ் எங்கே இருக்குது, இவங்களுடைய ஃபேக்ட்ரிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 இடங்கள்ல இருக்குது. அதில் வந்துட்டு 3 இந்தியாவில் நேரடியாக முதலில் தொடங்கப்பட்ட அவங்களுடைய நேரடியான டெகா இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கினது. மெக்னாலி மினரல்ஸ் லிமிடெட் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4, அதை தாண்டி உலக அளவில் ஒரு 3 பிளான்ட் வச்சிருக்காங்க. இவங்களுடைய தயாரிப்புகளை அதனுடைய செயல்பாட்டுக்கு ஏற்றாப்புல 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து வியர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்துட்டு வாரண்டி சில விஷயங்களை கவர் பண்ணாதுன்னு நம்ம வந்துட்டு பார்த்துருவோம். அது என்ன வியர் அண்ட் டியர் அப்படிம்பாங்க. தேய்மானம் நடக்கும் பொழுது அந்த விஷயங்களை வந்துட்டு பெரும்பாலும் வாரண்டி கவர் பண்ணாது. அந்த தேய்மானம் ஏற்படக்கூடிய பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மில் லைனர்ஸ்னு போட்டிருக்காங்க இல்லையா, மைனிங் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட், மினரல்ஸ் எடுக்கக்கூடிய எக்யூப்மெண்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்டிங் வீல்ஸாக இருக்கட்டும், மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த பொருட்களில் அதுக்கு உண்டான அந்த டூல்ஸில் சைட் லைனிங் ஒரு ரப்பர் ஒரு வாஷர் மாதிரியோ இல்லாட்டி அதுக்கு உண்டான அந்த லைனிங் மாதிரியோ கொடுத்தால் அந்த உபகரணங்கள், கருவிகள் வந்துட்டு தேய்மானம் அடையாமல் இருக்கக்கூடிய நீண்ட நாள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய அந்த வியர் அப்படிங்கிறது. வியருங்கிறது அந்த தேய்மானத்தை தடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் உற்பத்தியில் இதெல்லாம் கன்சியூமபிள்ஸ் என்று சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள வந்துட்டு அதனுடைய தன்மை, குவாலிட்டி, அதனுடைய ஆயுட்காலம் எல்லாமே முடிஞ்சிடும். திரும்ப திரும்ப பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா மில் லைனர்ஸ், வியர் ப்ராடக்ட்ஸ், ரயில்வே ப்ராடக்ட்ஸ் 3 வகையாக பிரித்து இவங்க விற்கிறாங்க. அடுத்ததாக செப்பரேஷன்.
என்ன செப்பரேஷன் பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடிகட்டுறது நம்ம வந்துட்டு இந்த அரிசி நெல்லெல்லாம் எடுத்துட்டு வடிகட்டுற அந்த மிஷின்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்துட்டு சலிச்சு அப்படியே கொடுக்கும் இல்லையா, அது போல் அந்த ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸும் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கன்வேயன்ஸ் அப்படிங்கிறது அதே வார்த்தை தான். அதாவது அது போகும்போது அந்த கன்வேயர் பெல்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு பொருளை வந்துட்டு அந்த அசம்பிளி லைனில் எப்படி வந்து கடத்துவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது லாஜிஸ்டிக்ஸ் ஃபார் த அந்த குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரிக்கு, மினரலாக இருக்கட்டும், அதை தாண்டி மைனிங்காக இருக்கட்டும், மற்ற பவர் பிளான்ஸ், சிமெண்ட்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த அசம்பிளி லைனுக்குள்ளேயே அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய அந்த கன்வேயன்ஸுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இந்த 3 தான் அவங்க பிரித்து இவங்களுடைய வித்துட்டு இருக்காங்க. நம்ம இப்போ பார்த்தது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரைண்டிங் மில்ஸில் என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் இருக்குது, இதெல்லாம் வந்து எக்யூப்மெண்ட்ஸ். அதை தாண்டி இவங்களுடைய அந்த சின்ன சின்ன கருவிகள், அதாவது இந்த கன்சூமபிள்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதெல்லாமும் இந்த மாதிரி இருக்கிறது. இப்போ உங்களுடைய செக்மெண்ட்ஸ் வந்து இப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். அவங்களுடைய செக்மெண்ட்ஸ் 2 வகைகளாக எளிதாக பிரிச்சுக்கிறாங்க. என்னன்னா, ஒன்று வந்து அந்த கன்சூமபிள்ஸ், இன்னொன்று வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ். கன்சூமபிள்ஸ் தான் கிட்டத்தட்ட 75 விழுக்காட்டு பணத்தை, 80 விழுக்காட்டு வருமானத்தை அதிலிருந்து தான் வருது. இவங்களுடைய 20 விழுக்காட்டு வருமானம் தான் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து வருது. அதற்கான அதை கொஞ்சம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான டைவர்சிஃபிகேஷனுக்கான பிளான்ஸும் இவங்க வந்துட்டு இருக்கிறது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் 75 விழுக்காட்டு வருமானம் வருகிறது. 25 விழுக்காடு மட்டுமே இந்தியாவுக்குள்ள டொமஸ்டிக்லேருந்து வருகிறது. இதை எதற்காக இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஏற்பட்ட அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், அந்த வாராக இருக்கட்டும், அதை தாண்டி வெளிநாடுகளில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளேஷன், இந்த பிரச்சனைகள்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய செப்டம்பர் காலாண்டில் இருக்கக்கூடிய மார்ஜினை அதுக்கு முந்தின காலாண்டில் பார்த்தீங்கன்னா 20 விழுக்காடு இருந்த மார்ஜின் 10 விழுக்காடு, கிட்டத்தட்ட பாதியாக குறைத்து விட்டது இந்த பிரச்சனைனால தான் அப்படின்னு சொல்லி அந்த இண்டஸ்ட்ரி அவங்களே வந்து சொல்கிறாங்க. அது அடுத்தடுத்த ஆண்டுகளில் இன்னும் வந்துட்டு அடுத்தடுத்த காலாண்டுகளில் சீராகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை தாண்டி நம்ம பார்த்த மாதிரி இவங்களுடைய பிளான் பெரும்பாலும் இவங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தாலே அக்விசிஷன் தான். அந்த அக்விசிஷனை தாண்டி சிலியில் இன்னும் ஒரு புது பிளான்ட் போட போகிறோம். அது வந்து 2026க்குள்ளே வந்து இயல்புக்கு, அதாவது செயலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்துட்டு அதுவும் இவங்களுடைய வருமானத்தை கூட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவங்களுடைய இன்டர்ன்ஷிப் வேல்யூ கேல்குலேஷன் பார்த்தோம்னா 6.65 கோடி பங்குகள் வச்சிருக்காங்க. நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் 1500 ரூபாய் போயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேபிடலைசேஷன் 10,000 கோடி, ஒரு ஸ்மால் கேப் நிறுவனம். பிபிவி மெத்தட்ல பார்த்தோம்னா கடந்த 5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அந்த லாபத்தை வச்சு பார்த்தோம்னா 65லிருந்து 3 மடங்காக கூடியிருக்கு. அதனால தான் 2021 இருந்தது 3 மடங்காக அதனுடைய விலையும் கூடியிருக்கிறது. 193 கோடி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. பட் நம்ம வந்து ஆவரேஜாக 139 கோடி அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். இவங்களுடைய ஒஸ்ட் கேஸ் மார்ஜின் பார்த்தோம்னா ஒரு 80 கோடி வருமானம் லேபம் மீட்டும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மாடரேட்டான மார்ஜினில் வச்சோம்னா ஒரு 1150 அப்படி வச்சுக்கலாம். பெஸ்ட் மார்ஜின் பார்த்தோம்னா 200 கோடி வரைக்கும் வச்சுக்கலாம். பட் இப்போ 130 கோடி அப்படிங்கிறத மட்டும் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 244 300 ரூபாய் அதுக்கு பக்கத்துலேயே வரல. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த பாரோயிங்ஸ் ஒரு 300 கோடி இருக்குது, இந்த லைபிலிட்டிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஆப்ரேஷன்லேயே வந்துட்டு கழிச்சிடுவாங்க நினைத்தோம்னா கூட 300 ரூபாய் தான் இருக்குது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 மடங்கு வளர்ச்சி இருந்ததுனால தான் இவ்வளவு தூரம் விலையான ஏறி இருக்குது. ஸோ நம்ம அதையும் வந்துட்டு பஃபட் மெத்தடில் தான் பார்க்கணும். பஃபட் மெத்தடுக்கு முன்னாடி இவங்களுடைய வளர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் CAGR மார்ச் 2020 பார்த்தீங்கன்னா 46 விழுக்காட்டுக்கு மேலே அருமையான ஒரு வளர்ச்சி இவங்க வந்துட்டு அக்விசிஷன் மூலமாகவோ வளர்ச்சி, அதாவது அவங்களோட எக்ஸ்பான்ஷன் மூலமாக காட்டிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இவங்களால 40% growth வளர முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த அளவுக்கு விலையை வந்துட்டு சந்தை கொடுத்துருக்கிறது. நம்மளுடைய இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த 32 கோடி இருந்து 2019 2024 193 கோடி அப்படிங்கும்போது 42 விழுக்காடு CAGRங்கிற மாதிரி எடுத்திருக்கு. ஆவரேஜ் கேபெக்ஸ் 23, அவங்க காண்பிக்கக்கூடிய D&Aவோட கேபெக்ஸ் கம்மியாக தான் இருக்கிறதுங்கிற மாதிரி பார்க்குறோம். அப்படி இருந்தால் 2000 ரூபாய் இதனுடைய மதிப்புங்கிற மாதிரி இருக்குது. எப்படி அடுத்த 5 ஆண்டுகளுடைய வளர்ச்சி ஆண்டுக்கு 42 விழுக்காடாக இருந்தால் இது வந்துட்டு முடியாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா அவங்க தொடர்ந்து அக்விசிஷனும் தொடர்ந்து வந்து இவங்களுடைய அந்த எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸும் போய்கிட்டே இருக்கிறதுனால இது வந்துட்டு சாத்தியப்பட்டிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளிலே கூட சாத்தியப்பட்டிருக்கு. ஒருவேளை சாத்தியப்படாது அப்படின்னு நினச்சோம், 20 விழுக்காடு தான் வளருவாங்க அப்படின்னு நினச்சோம்னா 886 ரூபாய் இப்போ விற்கிறதுலேருந்து பாதிக்கு தான் அதனுடைய இது இருக்குது. ஸோ இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் ஆழமாக ஆராய்ந்து விட்டு 42 விழுக்காடு இவங்களுடைய வருமானம் வரும், வளர்ச்சி இருக்கும் நினைத்தால் மட்டும்தான் இதை இப்போதைக்கு நம்ம வாங்கணும். நம்முடைய ஆராய்ச்சி மட்டும்தான், பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஏன்னா நம்ம வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை. வாங்கலாமா இல்லை அப்படிங்கிற முடிவு வந்து நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சுட்டு நீங்கள் எடுங்க. எங்களுடைய காணொலி பிடித்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.